கொஞ்சம் அந்த வீடியோ பாருங்க மக்களே. இறைவனுக்கு கொடுக்க விரும்புவதை இல்லாதவர்கள் கொடுத்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு கடவுளுக்கு தரும் காணிக்கை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியும் உணவும் மேலானது. அந்த குழந்தைகள் எடுத்து அந்த பாத்திரத்தில் அந்த பாலை கொஞ்சம் ஊற்றிதுன்னா நீங்க எத்தனை தலைமுறை வேண்டினாலும் அத்தனை தலைமுறை. ஆனால் நீங்கள் ஊற்றின முறை எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் சேராத மாதிரி பண்ணிட்டீங்களே. பார்த்தா படிச்சுங்க மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் யோசித்திருந்தா இந்த தலைமுறையே மாறும். சனாதன சாக்கடை என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு முட்டாளாக்குது என்பது இதுவே உதாரணம் என்பது நீங்களே பார்க்குறீங்க. எதுக்கு நம்பிக்கை வைக்கணும், எதுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்றது இன்னும் மக்களுக்கு இன்னும் அறியல, புரியல, தெரியல. இன்னும் அறியாம மாதிரியே நடிக்கிறாங்க. அதான் சொல்ல முடியும். அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருந்தா அவங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும், கொடுத்த உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர் கொடுத்து பாருங்க. அப்பதான் நீ ஒரு மனிதன்ன்றது உன்னை முழு மனிதனாக இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கும். எப்போ அந்த பாலை நீ கங்கையிலே ஊற்றினியோ அப்போவே தெரியுது நீ மனிதனா இல்லை மனிதன் மிருகமானு எனக்கே தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, கங்கையில் பாலை ஊற்றினா யாரு சொன்னா புண்ணியம் போகணும்னு சொன்னது? கங்கையில் முழுகினா புண்ணியம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கங்கை எப்படி இருந்து தெரியுமா? சில ஜென்மங்களுக்கு சொன்னாதான் புரியும், சில ஜென்மங்களுக்கு சொன்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சிங்க. தேங்க்யூ மக்களே.